உங்க பாப்பா தான் இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டாளே! இப்ப எதுக்கு அவளுக்கு மொட்டை அடிச்சீங்க? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஒரு சிலர் கேட்காமலும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. பாப்பாவுக்கு பொறந்த உடனே முதல் மொட்டை நம்ம திருப்பதியில தான் அடிச்சோம். அதுக்கப்புறம் பழனியில அடிச்சோம். 3வதா திருவண்ணாமலையில அடிச்சோம். குலதெய்வ கோயில்ல நம்ம மொட்டை அடிக்கவே இல்ல. ஒரு சில ரீசனால அங்க அடிக்கல. நம்ம போகல. அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தோம். பாப்பாவும் வளர்ந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம அடிக்காமலேயே விட்டுட்டோம். அடுத்து தம்பி பொறந்ததுக்கு அப்புறம் குலதெய்வ கோயில்ல பண்டிகை போட்டிருந்தாங்க. அந்த டைம்லயே நம்ம போய் கெடா வெட்டி மொட்டைலாம் அடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். பட் பாப்பாவுக்கு வந்து அடிக்காம அது ஒரு குறையாவே இருந்தது. சரின்னு நாங்களும் அத பெருசா எடுத்துக்கல. இப்போ ரீசென்ட்டா ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலு. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு டாக்டர் கொஞ்சம் பயப்படுற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் குலதெய்வத்த வேண்டிக்கோங்க அப்படின்னு எனக்கு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நான் யோசிச்சேன், சரி குலதெய்வ கோயில்ல நமக்கு ஒரு குறை மாரி இருந்துட்டே இருக்கு மனசுல. இப்போ நமக்கு கஷ்டமும் கூட இருக்கு. இந்த டைம்ல நாம வந்து அவரு ரெடியாயி வந்த உடனே பாப்பாக்கு மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவரும் நல்லபடியா ரெடியாயி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சாச்சு. இதுதான்